நாம இன்னைக்கு ஒரு ஆரி நெக் டிசைன் தான் பார்க்க போறோம். நான் நெக் வந்து ஃபுல்லாவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் நெக் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 லேயர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து குடுத்துக்கலாம். நம்ம 3 லேயர்ஸ்க்கு வந்து த்ரெட் ஒர்க் குடுக்குறோம் பார்த்தீங்களா, அது நீங்க கோல்டு கலர் ஜரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா உங்க சாரி கலர்ல சில்க் த்ரெட் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஆனா 3 லேயருமே நெருக்கமா இருக்கணும். கேப் இல்லாம இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு. சுகர் பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பீடா நான் வந்து ஸ்டிச்சஸ் குடுக்குறேன். மேக்ஸிமம் 1 இல்லன்னா 2. அதுக்கு மேல நீங்க வந்து பீட்ஸ் குடுத்து ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து குடுத்துக்கலாம். 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே நம்ம வந்து சிங்கிள் பீடா தான் ஸ்டிச்சஸ் குடுக்கணும். அதே மாதிரி நான் வந்து சிங்கிளா ஒவ்வொன்னா நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து குடுக்குறேன். டபுள் பீடா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் குடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சுகர் பீடு. அதுவுமே நம்ம வந்து 2 பீடா நம்ம வந்து ஸ்டிச்சஸ் குடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெருக்கமா இருக்கணும். நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கட் பீடு. அதாவது நம்ம வந்து கட் பீட்லயே 2 சைஸ் இருக்கு. அதாவது மைக்ரோ கட் பீட் இருக்கு, நார்மல் கட் பீட் இருக்கு. நான் வந்து நார்மல் கட் பீட் தான் யூஸ் பண்றேன். அதுவுமே சிங்கிள் பீடா தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் குடுக்கணும். குடுத்து முடிச்சாச்சு. இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃப்ளவர் ஷேப்ல குடுக்க போறேன். அதுக்கு வந்து நான் வந்து சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு சைடு வந்து த்ரெட் குடுத்துட்டு, ஒரு சம்கி வந்து குடுத்துக்கலாம். சம்கி வந்து நான் கோல்டு கலர் குடுத்துருக்கேன். நீங்க வந்து சாரி கலர்ல எடுக்கிறதா இருந்தா, அந்த மாரி கூட சம்கி இப்ப கலர் சம்கி நெறைய கிடைக்குது. அந்த மாரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 3 சுகர் பீட் வச்சு நான் வந்து 2 சைடும் குடுத்துருக்கேன். சென்டர்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்கி 4 சுகர் பீட் வச்சு குடுத்துருக்கேன். சுகர் பீட் வந்து நான் கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து வேற கலர்ஸ் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதே மாரி நான் ஃபுல்லாவே அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து ஸ்டிச்சஸ் வந்து குடுத்துட்டே வந்துருங்க. இதுல வந்து சுகர் பீட் குடுத்துக்கலாம், கட் பீட் குடுத்துக்கலாம், டியூப் பீட் குடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் குடுக்குறது அது உங்களோட சாய்ஸ் தான். இப்ப நம்ம வந்து நெக் போர்ஷன் ஃபுல்லாவே இதே சேம் ப்ரொசீஜர்லயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து புட்டாஸ் குடுக்க போறோம். புட்டாஸோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சோ, 1 1/2 இன்ச், 2 இன்ச், 2 1/2 இன்ச் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப் வேணுமோ, அந்த அளவுல எடுத்துக்கலாம். நான் 1 1/2 இன்ச் கேப்ல நான் வந்து மார்க் பண்றேன். இந்த மாரி நெக் ஃபுல்லாவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அந்த நெக்ல நம்ம வந்து குடுத்தோம்ல அந்த ஃப்ளவர் டிசைன் அதே மாதிரி தான் இதுல வந்து நான் வந்து புட்டாஸ் மாதிரி குடுக்குறேன். நீங்க வேற மாடல் வேணா வேற மாடல் கூட நீங்க குடுத்துக்கலாம். இந்த மாரி குடுக்கும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ப்ளவுஸ். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சிம்பிளா தான் கேட்டிருந்தாங்க. இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு கேட்டிருந்தாங்க. பஃப் ஸ்லீவ்ல ஆரி ஒர்க் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இது வந்து நெக் போர்ஷன், ஸ்லீவ். இதோட ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல குடுக்குறேன். அது எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் பஃப் ஸ்லீவுக்கு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோல குடுக்குறேன். சரிங்களா? இனி நம்ம வந்து அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப்ல நான் சாரி கலர்ல சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் குடுக்குறேன். ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து குடுக்குறேன். கொஞ்சம் திக்கா வந்து த்ரெட் வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஒரு 10 ஸ்டான்ஸா அந்த மாதிரி வர மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப கொஞ்சம் நமக்கு வந்து திக்கா கிடைக்கும். இல்லன்னா நமக்கு வந்து ரொம்ப குட்டியா கிடைக்கும். அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டு. அதனால கொஞ்சம் திக்கா எடுத்து இந்த கேப்ல வந்து ஃப்ரெஞ்ச் நாட் குடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்க ரொம்பவே அழகா இருக்கு. பேக் நெக்கும் அதே சேம் மாடல் தான். அதே சேம் ப்ரொசீஜர்ல தான் குடுத்துருக்கேன். புட்டாஸ் மட்டும் நெறைய குடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு ஸ்லீவ்ல வந்து புட்டாஸ் வராது. பஃப் ஸ்லீவ்ங்கிறதுனால. அதனால நான் வந்து நெக்ல, ஃப்ரண்ட்ல, பேக்ல எல்லாத்துலயுமே நெறைய ஃபுல்லா கவர் ஆகுற மாரி குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லேயர்ஸ் வந்து பாருங்க. நான் 4 லேயர்ஸ்ல வந்து நான் வந்து குடுத்து இந்த டிசைன் வந்து குடுத்துருக்கேன். நீங்க 3 லேயர்ஸ்லயும் இந்த டிசைன் வந்து குடுத்துக்கலாம். அதாவது நம்மளுக்கு ப்ளவுஸ் என்ன ரேட்ல வந்து கேட்குறாங்களோ, அந்த ரேட்ட பொறுத்து நம்ம வந்து டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணி குடுக்கணும். அதே சேம் லேயர்ஸ் தான் இந்த பேக் நெக்லயும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க.
இந்த மாடலே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம என்னோட சேனல் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இத அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. Instagram அண்ட் Facebook பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.